நான் பேசுறேன். இது சண்டே டிஸ்டர்பர்ஸ் வலையொலியில் வருகின்ற காணொளி. மாயாவி சிகை கொற்று அத்தியாயம் 3. இது முடிவு அல்ல, இதுதான் தொடக்கம். அருண் பிரசாத் கதையின் பாதை. சண்டே டிஸ்டர்பஸ் குரலில் பழமையின் ஓசை கேளுங்கள். சிகை கொற்றனுடன் பயணம் செய்ய தமிழின் உலகை காணுங்கள். கைகள் இணைத்து எழுவோம் நாம், இது நம் வரலாறு, நம் பெருமை. உலகம் முழுதும் சொல்லுவோம், சிகை கொற்றன் வழி காட்டினான். எரிதழல் கடலின் கடற்கரை ஓரமாக இருந்த ஒரு வணிக தளத்தில் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. அங்கிருந்த அதிகாரிகள் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்க வணிகர்களும் அவர்களிடம் சண்டைக்கு போய்க் கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தில் அங்கு ஒரு ரதம் வந்து நிற்க ரதத்தில் இருந்து இறங்கினார் லேலி, ரோமாபுரி பேரரசின் இளவரசி. அதிகாரி, நீங்கள் யார்? நான் லேலி. இளவரசி, வணங்குகிறேன் இளவரசி. என்ன அங்கு கூச்சலும் குழப்பமும்? அது ஒன்றுமில்லை, தாங்கள் இப்படி வாருங்கள். இல்லை, அங்கு நான் செல்ல வேண்டும். தேவி, அது ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை தான். அது நமது அதிகாரிகள் பேசி தீர்த்துக் கொள்வார்கள். வாருங்கள். பரவாயில்லை, என்னவென்று நான் பார்க்க வேண்டும். செல்லுங்கள். கடவுளே, வாருங்கள் தேவி. அடுத்த கணம் லீலி அங்கு போய் நிற்க இளவரசி வந்திருக்கிறார். இளவரசியா? வணக்கம் வணக்கம் இளவரசி. அனைவரும் சிறிது நேரம் பேசாமல் இருக்க. அமைதியா இருக்கும், அமைதியா இருக்கும். வணக்கம் இளவரசி. தாங்கள் இன்று இரவல்லவா வருவீர்கள் என்று கூறியிருந்தார்கள். இல்லை, பிரயாணத்தை நான் தான் வேகப்படுத்த சொன்னேன். இங்க என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை. வணிகர்களுக்கும் காவல் அதிகாரிகளுக்கும் சிறிய பிரச்சனை. அதுதான் நாங்கள் பேசி தீர்த்து விழுகிறோம். நீங்கள் சென்று கூடாரத்திற்குள் அமருங்கள். அவருக்கு வழியை காட்டுங்கள். சிறிய பிரச்சனை தானே? சிறிய பிரச்சனை தான், நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்கிறோம். நீங்கள் செல்லுங்கள். தேவி, இருங்கள் தேவி. இளவரசி தானே நீங்கள்? நான் உங்களை ஒரு முறை பார்த்திருக்கிறேன் ரோமாபுரி நாட்டில். நீங்கள் என்னை பார்த்திருக்கிறீர்களா? ஆம், ஒரு முறை உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன். தமிழக வணிகன் நான். கூறுங்கள், இங்க என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை என்று உங்களுக்கு தெரியவில்லையா? இல்லை, நான் இப்போதுதான் துறைமுகத்திற்கு வந்தேன். எந்த ஒரு தகவலும் எனக்கு வரவில்லை. என்னவென்று கூறுங்கள். அங்கு பாருங்கள், என்ன ஆயிற்று? ரோமாபுரி நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்த பொருட்களுடைய கப்பல் சாய்ந்து நின்று கொண்டிருக்கிறது. எப்படி சாய்ந்தது? நள்ளிரவில் ஒருவன் வந்தான். இங்கிருக்கும் உணவு பண்டங்களை எல்லாம் அவனுடைய படகில் ஏற்றிக்கொண்டு இங்கிருந்தவர்களை எல்லாம் தாக்கி கொண்டு சென்று விட்டான். இங்கிருந்த காவல் அதிகாரிகள் ஒருவன் கூட அவனிடம் போய் சண்டையிடவில்லை. என்ன கூறுகிறீர்கள்? ஆம், நள்ளிரவில் ஒருவன் வந்தான் தேவி. நாங்கள் கூச்சலிட்டோம், எங்களுடைய பொருட்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று. ரோமாபுரி பெரிய வணிகர்களிடம் இருந்து பொருளை வாங்கிய பிறகு எங்களுடைய பொருளை ஒருவன் கொள்ளையடித்து சென்று விட்டால் நாங்கள் எப்படி தொழில் செய்வது? எங்கு சென்று பிழைப்பு நடத்துவது? சற்று புரியும்படி கூறுங்கள். தேவி, நேற்று நள்ளிரவில் கப்பலில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. என்னடா சத்தம் கேட்கிறது என்று மேல் தளத்திற்கு வந்த போதுதான் தெரிந்தது. அங்கு ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. யார் அது? கூறலாமா? பெயரை கூறவா? நீங்களும் அச்சப்பட்டு ஓடிவிட மாட்டீர்களே. சிகை கொற்றனா? அடுத்தகணம் அங்கிருந்த ரோமாபுரி வீரர்கள் 2 அடிக்கு பின்னுக்கு போக லீலி மட்டும் அப்படியே நின்றார். அடுத்த கணம் அங்கிருந்த வணிகர்கள் அனைவரும், தேவி, உங்களுக்கு அவனை கண்டு பயம் இல்லையா? அரசாங்கத்திற்கும் வணிகர்களுக்கும் எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். அவனை கண்டு நான் எதற்காக அச்சப்பட வேண்டும்? ஏனடா, இவர் இளவரசி தானா? ஆமடா, ஆடை எல்லாம் பார், செல்வந்தர்கள் அணியும் ஆடைதான். அடைச்சி அது இல்லையடா, ரோமாபுரி இளவரசி தானா? அது எனக்கும் சந்தேகம் இருக்கிறதா. சிகை கொற்றனுடைய பெயரை கூறியும் தைரியமாக நிற்கிறார். ரோமாபுரி பேரரசுடைய இளவரசியாக இருக்குமோ? அனைவரும் சிறிது நேரம் பேசாமல் இருங்கள், அமைதியாக இருங்கள். கூறுங்கள், சிகை கொற்றனா? தேவி, அவன் தான் வந்தான், மாயாவி என்று கூறினான். அப்போதே நான் கொம்பை எடுத்து ஊதி கடற்கரையோரமாக இருக்கும் காவலாளிகளுக்கு தகவல் கொடுத்து விட்டேன். இல்லை, கொம்பெல்லாம் எங்களுக்கு கிட்டவில்லை. கொம்பு எப்படி கிட்டும்? கொம்பின் ஓசை தானே கிட்டும். அதுதான் கேட்கவில்லை. எப்படி கேட்கும்? மதுவை அருந்திக் கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தால் பிறகு எப்படி கேட்கும்? வாய் மூடுங்கள். காவல் அதிகாரிகள் மதுவை அருந்தினார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? பிறகு கொம்பை ஊதும் பொழுது எதற்காக நீங்கள் வரவில்லை? போதும், நிறுத்துங்கள். நீங்கள் கூறுங்கள், கொம்பை ஊதி அவர்களுக்கு தகவல் கொடுத்தீர்களா? ஆம் தேவி, கொடுத்தோம். கூடாரங்களில் விளக்கும் எரிந்தது. இவர்களும் வெளியே வந்து நின்று பார்த்தார்கள். அதை நானும் பார்த்தேன். ஆனால் கப்பலுக்கு உள்ளே வரவில்லை. சிகை கொற்றன் வந்தான், பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். அதிகாரிகளே, வணிகர்கள் கூறுவது உண்மையா? தேவி, நேற்று சிகை கொற்றன் வந்திருக்கிறான். கப்பலில் இறங்கி அவனை தடுக்க வேண்டியதுதானே? தேவி, நாம் சற்று
கூடாரத்திற்குள் சென்று பேசுவோம். பாருங்கள், என்னவாயினும் இங்கேயே பேசுங்கள், இங்கேயே கூறுங்கள். எப்படி கூறுவார்கள் தேவி? இவர்களுக்கு சிகை கொட்டுறான் என்றால் பயம். அந்த பயத்தை தான் கூடாரத்திற்குள் வந்து சொல்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் காவல் அதிகாரிகளா? இதே கேள்வியைத்தான் நாங்கள் இங்கு கேட்டுக்கொண்டிருந்தோம். கூச்சலும் குழப்பமும் உருவாகியது. அந்த நேரத்தில் தான் நீங்கள் இங்கு வந்தீர்கள். நீங்கள் எந்த வணிகர்களிடமிருந்து பொருளை வாங்கினீர்கள்? அதோ இந்த வணிகர் ரோமாபுரி நாட்டை சேர்ந்தவர் தான். அவரும் இருக்கிறார். யோ கூறப்பா, உன்னிடம் இருந்துதானே நான் பொருளை வாங்கினேன். ஆம் தேவி, நேற்று மாலை நேரத்தில் வாங்கினார். நள்ளிரவில் இப்படி ஒரு விடயம் நடந்துவிட்டது. காவலாளி, அவருக்கு இழப்பீடு என்னவோ அதை கேட்டுவிட்டு கொடுத்து விடுங்கள். உங்களுக்கு வேண்டிய பொருட்செல்வம் கிடைக்கும். தேவி, பொருளை எல்லாம் விட்டு விடுங்கள். நான் மீண்டும் தமிழகம் சென்றால் அதை சம்பாதித்து விடுவேன். ஆனால் எவ்வளவு நாட்கள் இப்படியே வாழ்வது? சிகை கொற்றானுடைய கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வையுங்கள். கதையை இப்போதானே ஆரம்பிக்கிறது, அதற்குள் முற்றுப்புள்ளி எப்படி வைப்பது? நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனி சிகை கொற்றானுடைய ஆட்டம் முடிந்துவிடும். நீங்கள் போய் உங்களுடைய வேலையை பாருங்கள் என்று ரோமாபுரி இளவரசி கூறி நிற்க, அதே மற்றொரு முனையில் ரோமாபுரியுடைய அரசவை கூடியது. அரசருக்கு வணக்கம். நேற்றே இந்த விடயத்தை கூற வந்தோம். ஆனால் இங்கு பல குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டது. கிழக்கு மலைக்கு அப்பால் இருக்கும் தேசத்திடம் நாம் போர் செய்ய வேண்டும் என்று தூதை அனுப்பினோம். அவர்களிடமிருந்து எந்த ஒரு மறு ஓலையும் மறு தூதோ வரவில்லை. ஆகையால் அவர்கள் மீது எதிர்த்தாக்குதல் செய்வதற்கு நாம் தயாரானோம். ஆனால் கிழக்கு மலையை தொடர்ந்து இருக்கும் கிராமத்தை அங்கு வசிக்கும் மக்கள் நாம் போர் செய்யக்கூடாது என்று வேண்டினார்கள். அப்படி போர் செய்தால் அங்கு அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று கருதினார்கள். இதை எப்படி அணுகுவது என்று சிந்தித்துக் கொண்டிருந்த போது உங்களுடைய கடை இளவரசன் செக்ஸ்டஸ் அந்த மக்களை துன்புறுத்த ஆரம்பித்து விட்டார். துன்புறுத்தினர் என்று தாங்கள் எப்படி கூறுகிறீர்கள்? இதோ பாருங்கள் இளவரசே, நானே நேரடியாக சென்று அதை கண்டும் கழித்தும் வந்தேன். என்னிடம் கோபம் கொள்வதில் எந்த பொருளும் இல்லை. அரசே, என்ன இது? செக்ஸஸோட செயலுக்கு நான் வருந்துகிறேன். ஆனால் அவனிடம் நான் கூறியிருக்கிறேன், இதை வேறு முறையாக அணுகச் சொல்லி. அங்கிருக்கும் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, அவர்களுக்கும் வேண்டியதை நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்று கூறியிருக்கிறேன். செக்ஸஸ், என்ன நிலவரம்? சரி சரி, செயல்படுத்துகிறோம். செக்ஸஸ், என்ன கூறுகிறாய்? செயல்படுத்துகிறேன் தந்தையே. எப்போது நீ சென்று செயல்படுத்த போகிறாய்? நேற்றே நான் பார், இப்போது அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் செல்ல வேண்டும். எவ்வளவு கால நேரமாகும்? அனுப்பிய தூது நாளை மாலை போய் சேர்ந்துவிடும். நாளை மறுநாள் எல்லாம் அவர்களுக்கு உணவு பண்டங்கள் கிடைக்கும். அப்படி என்றால் இன்னும் 2 நாட்கள் அவர்கள் உணவில்லாமல் இருப்பார்களா? என்ன செய்வது? கிழக்கே இருக்கும் மலை கிராமம், அப்படி மலை ஏறி அவர்களுக்கு தகவல் கொடுக்க வேண்டும் அல்லவா? அடுத்த கணம் அவைக்குள் வந்த ஒரு காவல் வீரன் அரசவையை குறிக்கிட, மன்னிக்கவும், ஒரு முக்கிய தகவல். என்ன ஆயிற்று? கிழக்கு கிராமங்களுக்கு உணவுகள் கிடைத்துவிட்டது. அனைவரும் பசியாறி விட்டார்கள். அனைவரும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள். அமைச்சர்மாரிடம் இதை பற்றி கூற வந்தேன். அவர்கள்தான் அரசவைக்கு சென்றும் இதை கூற சொன்னார்கள். அடுத்த கணம் அரசர் செக்ஸ்டஸை பார்க்க, பரவாயில்லையே, நேற்று நான் கூறிய போது இதையெல்லாம் நீ செய்ய மறுப்பாய் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். பரவாயில்லை செக்ஸ்டஸ், உன்னுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த கணம் செக்ஸ்டஸ்க்கு ஒன்றும் புரியவில்லை. உணவு பண்டங்கள் கிடைத்து விட்டதா? எப்படி? செக்ஸ்டஸ், தந்தையே, உன்னை நான் பாராட்டினேன். நன்றி தந்தையே. தங்களுடைய கட்டளைக்கு நான் இதை செய்தேன். பிறகு அமைச்சரே, எமது மகன் அவர்களுக்கு உணவு பண்டங்களை கொடுத்து விட்டான். இதற்கு மேல் அவன் மீது நீங்கள் என்ன குற்றச்சாட்டை வைக்கப் போகிறீர்கள்? அல்லது என் மீது என்ன குற்றச்சாட்டை வைக்கப் போகிறீர்கள்? அரசே, குற்றம் கூறி ஒன்றும் நடக்கப் போவதில்லை. மக்களுக்கு என்ன தேவையோ அதற்காகவே நாங்களும் பாடுபடுகிறோம் என்பதை உணர்த்தவே நான் இதை கூறினேன். செக்ஸ்டஸ் அப்படி ஒரு வேலையை செய்திருந்தால் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஆனால் வந்தவன் இன்னும் அவன் முழு செய்தியை கூறி முடிக்கவில்லை என்று அந்த அமைச்சர் திரும்ப, அடுத்த கணம் அரசனும் வந்த தூதுவனை பார்த்தார். என்னானது? தெளிவார கூறு. இரவு வேளையில் ரோமாபுரியுடைய துறைநகரமான எரிதலல் கடலில் ஒரு கப்பல் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. உணவு தானியங்கள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த நாள் ஒரு செய்தி வந்தது, கிழக்கு மலை கிராமத்தில் உள்ள மக்களுக்கு உணவு பண்டங்கள் போயிருக்கிறது என்று. மக்களிடம் விசாரித்தது, மாயாவி சிகை கொற்றன் வந்திருக்கிறானா? அடுத்த கணம் அவையில் இருந்தவர்கள் அனைவரும் எழுந்து நிற்க, அரசனும் சற்று மெல்ல எழுந்து நின்றார். என்ன கூறுகிறாய்? சிகை கொற்றனா? அவ்வாறுதான் மக்கள் கூறினார்கள். மேலும் துறைமுகத்தில் இருந்தும் செய்தி வந்தது, அங்கிருந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்றதும் சிகை கொற்றனாம். அப்படி என்றால் செக்ஸ்டஸ், நான் சொன்னதை நீ செய்யவில்லையா? அது இல்லை, இளவரசர் எதுவும் செய்யவில்லை. உணவு பண்டங்களை கிழக்கு கிராமப்புறங்களுக்கு அனுப்பியது சிகை கொற்றிருந்தான். சரி விடுங்கள், மக்கள் பசியாறி விட்டார்கள் அல்லவா? மேலும் சிகை கொற்றன் அப்படியே செல்லவில்லை. மேலும் ஒரு விடயத்தை செய்திருக்கிறான். மேலும் ஒரு விடயம்.
என்ன செய்தான்? எல்லையில் இருந்த 50 காவல் வீரர்களையும் காயப்படுத்தி இருக்கிறான். 50 பேரால் அவனை பிடிக்க முடியவில்லையா? இல்லை, அவனுடைய பெயரை கேட்டாலே ரோமாபுரி வீரர்கள் அலறுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள் அவனை நெருங்கவே. ஆனால் அவனும் நமது வீரர்களை தாக்கிவிட்டு சென்றிருக்கிறான். உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. அடுத்த கணம் படை தளபதி அங்கு வந்து, இப்போது புரிகிறதா அரசே, சிகை கொற்றன் எப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்கிறான் என்று? அவனுக்கு உதவி செய்தவர்களை நாங்கள் தடுத்தால் எங்கள் மீது விசாரணை வைக்கிறீர்கள். இப்போது நமது வீரர்களை அடித்து விட்டு சென்றிருக்கிறான். அதற்கு என்ன கூறப் போகிறீர்கள்? என்ன செய்வது? அதுவும் எதிரி தேசத்தின் எல்லைக்கு அருகாமையில் நடந்திருக்கிறது. எதிரி தேசத்தின் வீரர்கள் என்ன நினைப்பார்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள் அரசே. இப்போது என்ன செய்ய வேண்டும்? அமைச்சரே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? அரசே, இளவரசர்களுடைய பேச்சையும் படை தளபதியுடைய பேச்சையும் மட்டுமே நீங்கள் கேட்டு செயல்பட்டுக் கொண்டு வருகிறீர்கள். அமைச்சர்கள் எங்களுடைய பேச்சையும் நீங்கள் கேட்க வேண்டும். அதற்காகத்தான் இங்கு ஒரு குழு அமைத்து நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். இதோ பாருங்கள் அரசே, சிகை கொற்றன் அவன் ரோமாபுரி பேரரசுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறான். அவனை பிடித்தே ஆக வேண்டும், அவனுடைய கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வைத்தாக வேண்டும் என்பது அனைவரும் ஆசை. அனைவரும் இதற்காகத்தான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அமைச்சர் பேசுவதை எல்லாம் பார்த்தால் சிகை கொற்றனுக்கு ஆதரவாக பேசுவதை போல தெரிகிறது. இளவரசே, நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். சிகை கொற்றனை பற்றி நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். கிழக்குப்புற கிராமத்தை நமது பக்கம் கொண்டு வர வேண்டும். அங்கிருக்கும் மக்களுக்கு நாம் நம்பிக்கை தர வேண்டும். எப்படியாவது அவர்கள் நம் வசம் கொண்டு வர வேண்டும் என்றுதான் நாம் கருதி கொண்டிருந்தோம். செக்ஸ்டஸ் இளவரசரும் அதற்காகத்தான் சென்றார். ஆனால் அவர் செய்த முயற்சி இப்போது கிழக்குப்புற கிராமத்தின் மக்களை, மலைவாசிகளை நம்மோடு பகைமையாக உருவாகிவிட்டது. ஆம், பெரிய பகைமை. 2000 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் நம் மீது பகைமை. பெரிய பகைமை. அவர்கள் 2000 பேர் இருக்கிறார்கள். நம்மோடு பகைமையாற்றி என்ன செய்ய போகிறார்கள்? ஒரு போருக்கு தாங்குவார்களா? இதுதான் செக்ஸஸ் உடைய நிலைமை. அவருக்கு பொறுப்பென்று ஒன்றுமே கிடையாது. பின்விளைவுகளை பற்றி சிந்திக்கவே மாட்டேங்கிறார். இப்போது சிகை கொற்றன் அங்கிருக்கும் மக்களுக்கு உணவளித்து விட்டான். அவன் அங்கிருக்கும் மக்களுக்கு கடவுள் போல தோன்றிவிட்டான். யாருடைய பொருளை எடுத்து யார் தருவது? அரசாங்கம் இது நாம் செய்திருந்தால் இப்போது அவர்கள் நம்பசம் இருந்திருப்பார்கள். ஆனால் இப்போது சிகை கொற்றனுடைய பக்கம் போய்விட்டார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு கிராமத்திலும் இன்னல்கள் நடக்கும் போது நமது அரசர்களும் நமது இளவரசர்களும் சரியான விடயங்கள் செய்யாத ஒரு காரணத்தினால் மக்களுடைய அபிப்பிராயமும் நம்பிக்கையும் சிகை கொற்றன் மீது போய்கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வரப்போகிறது. அரசே, சிகை கொற்றனை நாம் தடுக்க வேண்டும். அவனை தடுக்க அவனை மட்டுமே நாம் குறிவைத்து ஓடக்கூடாது. நம்முடைய செயல்பாடுகளிலும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். உங்களுடைய 3 இளவரசர்களும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். உங்களுடைய மகள் மட்டும் மக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தால் ஒன்றும் வேலைக்காகாது. இதை பற்றி தான் உங்களிடம் பேசுவதற்கு நான் பல முறை வந்தேன். ஆனால் படை தளபதி உங்களை நான் சந்திக்கவே கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். அமைச்சரே, நாளை இதை பற்றி விரிவாக பேசுவோம். இப்போது படை தளபதிகளும் இளவரசர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இதே இறுதி வாய்ப்பாக இருக்கட்டும் அரசே என்று கூறிவிட்டு அமைச்சர் செல்ல, சொன்னது அனைவரின் செவியிலும் விழுந்தது என்று கருதுகிறேன். சரியான முடிவை எடுங்கள் என்று கூறிவிட்டு அரசரும் அவையை விட்டு சென்றார். அதே மற்றொரு முனையில் ஒரு தீவு. அதை எடு. நன்கு வெந்திருக்கிறது அல்லவா? வெந்திருக்கிறது. சிகை கொற்றா, இந்த சமைத்தாக்கி விட்டது ஒண்ணு. நன்கு சமைத்திருக்கிறது. நன்றி. கிழக்கு கிராமங்களில் அனைத்து உணவு பண்டங்களும் கொடுத்து விட்டோம் அல்லவா? கொடுத்து விட்டோம். அங்கு என்ன நிலவரம் என்று தெரியவில்லை. ஆனால் ரோமாபுரி அரசு இந்நேரம் உன்னை பற்றி அசை போட ஆரம்பித்திருப்பார்கள். ஒவ்வொரு வருடமும் அவர்கள் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிகை கொற்றன் அருகே அவர்களால் நெருங்க கூட முடியாது. ஆனால் ஒரு விடயம் இருக்கிறது. என்ன? 7 பேரை உன்னுடைய பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், அந்த 7 பேர் யார்? அவர்களை பற்றி எந்த தகவலும் இல்லை. கேட்டறிய சொல்லியிருக்கிறேன். வந்த பிறகு கூறுகிறேன். மேலும் சிகை கொற்றனை தேடிக்கொண்டிருக்கிறது ஒரு சிறுத்தை, தெரியுமா? சிறுத்தை யார்? அப்படி கூறினால் எப்படி அப்பா சிகை கொற்றனுக்கு புரியும்? இதை இழுத்துக்கட்டு. சிகை கொற்றா, ஒரு பெண் சிறுத்தை உன்னை தேடிக்கொண்டிருக்கிறதான். பெண் சிறுத்தையா? யாரடா அது? அடே அப்பா, வெக்கத்தை பார். ஏய், யார் என்று கூறுங்கள். வெக்கமெல்லாம் எனக்கு எதற்காக வரப்போகிறது? சிகை கொற்றா ரோமாபுரியின் இளவரசியா நேற்று துறைமுகத்திற்கு வந்திருக்கிறார். துறைமுகத்துக்கு என்ன உல்லாச பயணமா? ஆம், உல்லாச பயணம் தான். யாருடன் என்று தெரியுமா? யாருடன்? சிகை கொற்றனுடன். ஏய், விளையாட்டை நிறுத்துங்களடா. என்னடா நடக்கிறது இங்க? ஏய், வாயை மூடிட்டு இருங்களடா. அவனை எதற்காக வம்பு கிழக்கிறீர்கள்? சிகை கொற்றா, என்ன ஆயிற்று? அந்த 7 பேர் இறந்து போனார்கள் அல்லவா? அவர்களை பற்றி விசாரிப்பதற்காக ரோமாபுரியின் இளவரசி, அவள் பேர் கூட லிலி, அவள் துறைமுகத்திற்கு வந்திருக்கிறார். விசாரணையும் ஆரம்பித்து பயங்கரமாக போகிறதாம். நாம் துறைமுகத்தில் இறங்கி ஒரு கப்பலை சூறையாடினோம் அல்லவா? அடுத்த மறுநாள் வந்திருக்கிறாள் அவள். அப்படியா?
பாரடா, ரோமாபுரி அரசாங்கத்திலிருந்து அதிகாரிகள் வந்து விசாரணை எல்லாம் செய்கிறார்களா? அதுதான் ஆச்சரியமே. மேலும் அவள் சூளுரைத்திருக்கிறாள். சூளுரைத்தாளா? என்ன சூளுரைத்தாள்? சிகை கொற்றனுடைய கதைக்கு முற்றுப்புள்ளி வைப்பாளாம். எம்முடைய கதைக்கா? யாரடா அவர்? ஒரு முறை பார்த்து விட்டு வருவோமா? சிகை கொற்றா, பெண்ணின் விழிகள் சிலந்தி வலை போல. அவளுடைய கண்ணில் நீ அகப்பட்டாலோ அல்லது அவள் கண்ணில் நீ அகப்பட்டாலோ பிறகு சிலந்தி வலையில் அகப்பட்டுக் கொள்வாய் சிகை கொற்றா. நீங்கள் எல்லாம் கூறியதை போலெல்லாம் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. மக்களுக்காக ஒரு இளவரசி இருக்கிறாள் என்றால் அவளுக்கும் நமது பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டியதுதானே? மக்களுக்காகத்தான் வந்திருக்கிறாள். ஆனால் அவள் உனது கதையை முடிக்க வந்திருக்கிறாள். பார்த்துக்கொள். எத்தனையோ பேர் நம்மை பிடிக்க முயற்சி செய்தார்கள். அவர்களால் எல்லாம் முடியாதது அந்த பெண்ணால் முடித்து விடுமா? அவள் பெண் மட்டுமல்ல, பெண் சிறுத்தை. சட்டென்று பாய்ந்து விடுவாள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது துறைமுகத்தில் நானும் இருந்தேன். பார்வையே அப்படி இருந்தது. என்ன ஒரு கம்பீரம்! சிகை கொற்றன் என்று உனது பெயரை கூறியவுடன் அனைவரும் 2 அடிக்கு பின்னுக்கு போனார்கள். ஆனால் அந்த பெண் சிறுத்தை அலட்சியமாக நின்றாள். தெரியுமா? அலட்சியமாக நின்றதெல்லாம் இருக்கட்டும், எப்படி இருந்தாள்? சிகை கொற்றா, இது இப்போது அவசியமா? இல்லை, நாளை மீண்டும் துறைமுகத்திற்கு சென்றால் பிறகு ஒருவேளை அவளை சந்தித்தால் இவள் தானா அவள் என்று அறிந்து கொள்வதற்காக கேட்டேன். பெண் சிறுத்தை பற்றி பேசிய கதையெல்லாம் நிறுத்துங்கள். ரோமாபுரி பேரரசிலும் உமது பெயர் இந்நேரம் கிட்டி இருக்கும். இந்நேரம் தேடுதல் வேட்டையை ஆரம்பித்திருப்பார்கள். இந்த தீவில் இன்னும் எத்தனை நாட்கள் தங்க போகிறோம்? கிழக்குப்புறமாக இருக்கும் கிராமங்களை எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதுவரை நாம் இங்குதான் இருக்க வேண்டும். ரோமாபுரி பேரரசு ஒருவேளை கிழக்கு கிராமத்திற்கு இடையூறு கொடுக்கலாம். அவர்கள் நீ வந்துவிட்டாய் என்று தெரிந்தவுடன் வருவார்களா என்ன? அப்படி பார்த்தாலும் கிழக்குப்புறம் இருக்கும் தேசத்திலிருந்தும் அவர்களுக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாது. சிகை கொற்றா, முன்னொரு காலத்தில் கஷ்டப்பட்டவர்களுக்கு நாம் வேண்டிய பொருளை எடுத்து தந்து கொண்டிருந்தோம். அதை ஒரு சில ராஜாங்கம் தடுத்தார்கள். தடுத்தவர்களிடம் இருந்தே பொருட்களை பறித்து மற்றவர்களுக்கு கொடுத்தோம். நாம் திருடன் என்று பெயர் பெற்றோம். அதன் பின்னர் மேலும் அரசாங்கத்திடமே மோதி மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருந்தோம். இப்போது இது இன்னும் வளர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. நாம் தமிழகத்தில் இருந்து வந்தவர்கள். தாய் தேசம் பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது என்று தெரியுமா? இன்னும் இந்த உப்பு கடலிலும் அரபு கடலிலுமே சுற்றி கொண்டிருக்கிறோம். ரோமாபுரி பேரரசுக்கு அதிகாரிகளுக்கு என்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்னும் எவ்வளவு நாட்கள்? மக்கள் இன்னும் எவ்வளவு நாட்களில் நிம்மதியாக வாழ்வார்களோ அவ்வளவு நாட்கள். எந்த மக்களுக்காக நாம் பாடுபட வேண்டும்? தமிழகத்தில் உள்ளவர்கள் கடினப்பட்டால் பரவாயில்லை, அவர்களுக்காக நாம் சென்று பாடுபடலாம். இது ரோமாபுரியில் மக்கள் அவதிப்படுவதற்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அடுத்த கணம் சிகை கொற்றன் திரும்பி அவர்களை பார்க்க, இல்லை, தவறாக கூறினேன் என்று எண்ண வேண்டாம். இப்போது ரோமாபுரியுடைய அரசாங்கத்தின் வேலைப்பாடுகள் சற்று மும்மரமாக நடந்து வருகிறது. ஆகையால் நாமும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கூறினேன். நாளை ஒரு கப்பல் துறைமுகத்தில் இருந்து தமிழகம் செல்கிறது. நீ அதில் சென்று விடு. என்னப்பா நீ இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன்? ஏதோ கவனமாக இருங்கள் என்று கூற வந்தேன், அவ்வளவுதான். மற்றபடி உங்களை எல்லாம் விட்டு நான் பிரிந்து போக வேண்டும் என்று எனக்கு ஒருபோதும் எண்ணமே இல்லை. பரவாயில்லை, பார்த்துக் கொள்ளலாம். அடுத்த கணம் அவன் திரும்பி சிகை கொற்றனை பார்க்க, என்ன பேசுகிறாய்? நாளை மறுநாள் பாரத கண்டம் நோக்கி செல்லும் கப்பலில் நீ செல்கிறாய், அவ்வளவுதான். மாற்று கருத்துக்கள் உடையவர்கள் இங்கு இருப்பார்கள் என்றால் பிறகு நம்முடைய செயல்பாட்டுகளுக்கு அது ஒத்து வராது. அது என்னையும் உன்னை சந்தேகிக்க செய்யும், உன்னையும் அது என்னை சந்தேகிக்க செய்யும். சந்தேகத்துடன் மனைவி நண்பர்களோடு கூட வாழ முடியாது. கூட்டாளிகள் நாம் வாழவே முடியாது. இவன் பாரத கண்டம் செல்வதற்கு என்ன வேண்டுமோ அதை ஏற்பாடு செய்து கொடுங்கள். செல்வங்களையும் சேர்த்து கொடுங்கள். சென்றவன் 2 வருடங்கள் கழித்து வரட்டும். சிகை கொற்றா, இப்போது நான் என்ன கூறிவிட்டேன் என்று நமது விதிமுறைகள் தான் தெரியும் அல்லவா? சிகை கொற்றான் கூறிவிட்டால் அதை நாம் கேட்டாக வேண்டும். பாரத கண்டம் செல் என்றா என்னது? எனது குடும்பத்திற்கு நான் எழுதிய ஓலைகள், இதையும் கொண்டு போய் ஒப்படைத்து விடு. நான் செல்வதற்கே சென்றாகத்தான் வேண்டும். செல் 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 என்று அவர்கள் கூறிக்கொண்டு அவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்க, அந்த தீவின் கரையோரமாக வந்து நின்ற சிகை கொற்றன் அந்த கடலின் அலைகளை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தார். இப்போது எந்த புறமாக பயணத்தை தொடங்குவது? பெண் சிறுத்தையை பார்ப்போமா என்று அவனுக்குள் கேட்டுக்கொண்டார். காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக. நன்றி, வணக்கம்.